ஹலோ வணக்கம். நான் உங்களுடைய தொழில்நுட்ப ஆசிரியர். இன்றைக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். இந்த குட்டி கதையில் யார் ஹீரோன்னு சொன்னால் ஒரு யானை, அடுத்தது நீங்கள். என்னடா இந்த குட்டி கதையில் யானையும் நீங்களும் தான் இதில் இது ஹீரோவே. பெரிய ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே ஒரு யானையும் ஒரு குட்டி எலியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்துச்சான். ஹலோ, ஹே எலி யாரு? சொல்லுடா நண்பா, என்னடா? நானும் நீயும் இந்த காட்டில் நண்பர்களாக இருந்து எத்தனை வருஷம் சொல்லு பார்ப்போம்? 1 2 3 நாள். நீ எதையுமே மறந்துடுவ, ஆனால் நான் மறக்கவே மாட்டேன். இந்த காட்டில் நீயும் நானும் நண்பர்களாக மாறினது 6 வருஷம் இண்டையோட. 6 வருஷமா? அப்பா, ரொம்ப சின்னதாக இருக்கே. விளையாட்டுத்தனம் தான் உனக்கு எப்பயுமே, ஆனால் நீ சொன்னது எப்பயுமே மறக்க மாட்டேன். இந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? ஞாபகம் இருக்கா? என்ன நடந்தது? கால் நடந்தது. அட முட்டாளிலேயே, என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நானும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் காட்டு வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தோம். அப்பைக்குள்ள, தம்பி வேகமா வாங்க, ஏன் இப்படி எல்லாம் மரத்துக்கு பின்னால ஓடி ஓடி ஒளிறீங்க? எங்களோடையே வாங்க. நீங்க போங்க அம்மா, நான் விளையாடிக்கொண்டே வருவேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அம்மாவோட அப்பாவோடையும் தான் என்றைக்குமே இருக்கணும். ஏன்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஆபத்து உங்களை நோக்கி வரும். அம்மா அப்பாக்களை விட்டு நீங்கள் நகரும் பொழுது ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடும். அதனால் அம்மா அப்பாவோட பக்கத்துலேயே இருந்துட்டு வரணும். அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும். அப்படியா? நான் இந்த ஓடி வாரேன். டிங்கி 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 டிங்க. சரியான விளையாட்டு புள்ள. அவன் எப்பயுமே விளையாட்டு புள்ளதான். நீ தான் கவனமாக கூட்டிகிட்டு வரணும். ஏன்னு சொன்னால், பிள்ளைகள் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் பெற்றவங்க தான் எப்பயுமே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். நீ அவனை கவனமாக கூட்டி வா. சரி, நீங்கள் எப்பயுமே உங்களோட பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. தம்பி வாங்கோ. கொஞ்சம் ஏதோ ஒன்று பதுங்கி இருக்கு போல இருக்கு. ஆஹா, ஏதோ ஒரு புலி ஒன்று பதுங்கி இருக்கு. நாங்கள் இந்த காட்டை வேகமாக கடந்துடணும். ஐயோ, என் அம்மாவையும் அப்பாவையும் போட்டி கொண்டுடுச்சேன். நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஆறு எனக்கு நான் எப்படி இங்கிருந்து போவேன்? பயப்படாத, இங்க நான் இருக்கிறேன். யாரு? கீழே பாரு, நான் தான் எலியார். எலியார், நீங்க எனக்கு உதவி செய்ய போற? உன்னால உதவி செய்யவே முடியாது, போ. அப்படியெல்லாம் சொல்லாது. நான் சின்னவனாக இருந்தாலும் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன். ஏன்னு சொன்னால், சிறு துரம்பும் பல் குத்த உதவும். அப்படியா? உண்மைதான். இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரம் இல்லை. நீ தான் உனக்கு வீரன். உன்னையே நீ என்ன நினைக்கிறேன்டா? வீரன் என்று நினைச்சுக்கொள். நீ தான் இப்போ வீரன். பயப்படாம உடனே நீயே எழும்பி தைரியமாயிரு. உன்னால எதிரியை எதிர்த்து தாக்க முடியும். தைரியமாயிரு. ஐயோ, அங்க அந்த புலி வர்ற மாதிரி இருக்கு, என்னால் அடிக்க முடியுமா? பயப்படாத. நீ பயந்தாதான் எதிரிக்கு உன்னை பார்த்து வருவான். நீ அவனை எதிர்த்து நின்று சொன்னா பயந்து ஓடிடுவான். நீ எதிர்த்து நில்லு, பயப்படாத. இப்ப பாரு நான் என்ன பண்றேன். அந்த
ஐயோ, அடிக்க முடியுமா? முடியும். உனக்குள்ளேயோ ஒரு தைரியம் இருக்கு, அதை வரவழைச்சுக்கொள். அவனை எதிர்கொண்டு போ, பயப்படாம போ. பயப்படாத. உன்னோட தும்பிக்கையால அவனை அடித்து தூக்கி எறி. என்னோட தும்பிக்கையால நான் அவனை அறிஞ்சிட்டானே. நன்றி தெளியாரு. எனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. நான் அந்த புலிய கொன்னுட்டேன். நான் தைரியசாலி. பாத்தியா, நீ தான் தைரியசாலி. பயப்படாம இதே மாதிரி இந்த காட்டுக்குள்ள நீ தான் தைரியசாலின்னு நினைச்சு போய்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில வெற்றி பெறுவ. அன்றைக்கு நீ சொன்ன வார்த்தை இன்றைக்கு இதுவரையும் நான் பின்பற்றி கொண்டு வரேன். நீ அன்றைக்கு சொல்லலையான்னு சொன்ன இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பனோ என்னவோ தெரியலை. அப்படியெல்லாம் சொல்லாட நண்பா, நீ உயிரோட கண்டிப்பா இருப்ப. இதெல்லாம் நான் செஞ்சேனா மறந்து போச்சுடா. சரி கவனமாயிரு, நான் போயிட்டு வரேன். இன்றைக்கு இந்த கதை தான் உங்களுக்கு. இந்த கதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன கருத்துன்னு சொன்னால், நாங்கள் எப்போவுமே எங்களை நம்பணும். எங்களால் இதையும் செய்ய முடியுமோன்னு நம்பணும். இந்த கதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், யானை அந்த புலியை எதிர்த்து போன மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை பார்த்து பயந்தோடாமல் பாரதியார் சொன்ன மாதிரி எதிர்த்து நிற்கணும். எப்பவுமே நிமிர்ந்து நிற்கணும். நேர்கொண்ட பார்வை இருக்கணும். அதை பார்த்த உடனே எங்களோட எதிரிக்கு பயம் வரும், அவன் ஓடிடுவான். அப்போ நீங்கள் தான் ராஜா. அதனால் நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறதால எதையுமே பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ. அதனால் இன்றைய நாளிலே நீங்கள் எப்பொழுதுமே தைரியசாலி. வேற யாரும் இல்லை. ஹீரோ வேற யாரும் இல்லை. நீங்கள் தான் உங்களோட வாழ்வில் ஹீரோ. பாய் பாய்.